இஃப் யூ ஆர் இன் லவ் டோன்ட் ruin it. இன்னைக்கு உங்கள் கூட ஒருத்தங்க சொல்லிட்டு நிற்கிறாங்கல்ல, வாழ்நாள் ஃபுல்லாக இருப்பேன், நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், நீ இல்லாமல் நான் செத்துருவேன், அவங்களும் ஒரு நாள் கிளம்பி போவாங்க. இதை நான் பர்சனலாக எனக்குன்னு எழுதி வச்சுக்கிற என்னோட பர்சனல் நோட்ஸில் இருந்து எடுத்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதில் சில விஷயங்கள் நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், சில விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்த கசப்பான அனுபவங்கள்லேருந்து கற்றுருக்கேன், சில விஷயங்கள் நான் புக்ஸில் இருந்து மற்றவங்க கிட்டேருந்து கற்றுருக்க விஷயங்களும் இருக்குது. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். திஸ் இஸ் ரிட்டன் ஃபார் மீ பட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 21 விஷயங்கள் 21லேருந்து 1 வரைக்கும் அப்படியே ரிவர்ஸில் பார்க்க ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கலாங்களா? எனவே நம்பர் 21 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் மறந்து போன விஷயம் இதுதான். யாருமே நடக்கிறது கிடையாது. 2 மாடி இருந்தால் கூட லிஃப்ட் யூஸ் பண்ணுறோம், பக்கத்து தெருவாக இருந்தால் கூட வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறோம். குட்டி குட்டி இடத்துல எங்கெங்கே உங்களால் ஃபிசிக்கலாக ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு அது பண்ண ஆரம்பிங்க. எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னு எங்கேயாவது புகுத்தி பாருங்க. 21 நாள் அதை பண்ணுங்க, 22வது நாள் அதுவே உங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும். இது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைலை கொடுக்கும். 20th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எங்கேயோ யாருக்கோ மெசேஜ் அனுப்பிச்சு பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கிட்ட டெய்லி பேசுறது கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் டெய்லி அப்பா அம்மா கிட்டையும் பாட்டி தாத்தா கிட்டையும் ஒரு வார்த்தை டெய்லி பேசணுங்கிற ஒரு சின்ன ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க. ட்ரஸ்ட் மீ, அவங்கள எவ்வளோ ஹாப்பி ஆக்குதுன்னு பாருங்க, உங்களை எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கம்மியாக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க. 19வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கிவ் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ். மன்னிக்கவே முடியாத துரோகங்கள் இருக்கும், அதை விட்டுருங்க. பட் மன்னிக்க முடிஞ்ச சின்ன சின்ன தவறுகள் இருக்கும்ல, அதை மன்னிச்சு விடுங்க. உங்களை விட அவங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு பதிலுக்கு ரொம்ப நாளுக்கு ரொம்ப நியாயமாக இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. 18வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் எல்லாருமே டெம்பரவரி தான். இன்னைக்கு உங்கள் கூட ஒருத்தங்க சொல்லிட்டு நிற்கிறாங்கல்ல, வாழ்நாள் ஃபுல்லாக இருப்பேன், நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், நீ இல்லாமல் நான் செத்துருவேன், அவங்களும் ஒரு நாள் கிளம்பி போவாங்க. நீங்கள் உடஞ்சி போவீங்க, பட் உங்கள் லைஃப் கண்டினியூ ஆகும். ஸோ ட்ரஸ்ட் மீ, கிரவுண்ட் லெவலில் ரொம்ப பேசிக்காக உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிமையில் தான் இருக்கீங்க. ஸோ யாரு கூடயும் ஒரு அளவை தாண்டி அட்டாச் ஆகிடாதீங்க. அது ஹர்ட் பண்ண போகுது. நீங்கள் அட்டாச் ஆனீங்கன்னா உங்களை தான். உங்களை கிட்ட இருக்கிற ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ் உங்களை அது அடிக்ட் ஆக்கி வச்சிருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ரீசெண்டாக நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் பார்க்குறேன், ஸ்னாப் சாட்டில் ஸ்ட்ரீக் அனுப்புறதுன்னு நினைக்கிறீங்க. இது ஆக்சுவலாக ஸ்னாப் சாட்டோட மார்க்கெட்டிங் வே ஆஃப் மேக்கிங் யூ யூஸ் த ஆப் எவ்ரிடே. என்னன்னாலும் நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்னாப் சாட் ஒரு வழி கண்டுபிடிச்சி வச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி உங்கள் கையில் இருக்கிற ஒரு ஆப்புமே உங்களை அது யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் விழுகிறீங்களா இல்லையாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 16வது, ஏதோ ஒரு ஸ்கில்லை எப்போவுமே லைஃப்பில் புதுசாக கற்றுட்ருங்க. அந்த ஸ்கில் உங்களுக்கு சம்பாதிக்க சொல்லித்தரணும். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் காரணமே இல்லாமல் நான் சும்மா உட்காந்து எப்படி கேமரா முன்னாடி பேசுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிருப்பேன். அன்னைக்கு என் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நான் 21 வயசில் நான் கேமரா முன்னாடி பேசினது. வில் ரிலீஸ் ஆல் தோஸ் லேட்டர். பட் என்கிட்ட அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. அண்ட் சம்ஹவ் இட் ஹெல்ப்ட் மீ இன் லைஃப். ஸோ உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்கில், அது யாரோ ஒருத்தங்க அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை லைஃப்பில் எப்போவுமே கற்றுக்கோங்க. யூ நெவர் நோ வென் தட் வில் கம் இன் ஹேண்டி. 15வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எடுக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் அண்ட் பெனில் நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பட் ட்ரை யூஸிங் இட், ஓகேவா? அண்ட் ஏன்னா நிறைய பேர் மறந்துடுவோம். இல்லைனா அட்லீஸ்ட் டைப் பண்ணுங்கள். எல்லாமே ஃபோனில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. 14th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணுங்கள். இன்னைக்கு என்னெல்லாமோ நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு நியூயார்க்கில் இருக்கிற ஸ்ட்ரீட் பேரை ஞாபகம் வச்சுக்கிறோம். டெல்லியில் என்ன இருக்குன்னு தெரியும். நம்ம போகாத ஊரில் ஒரு கடல் பேர் என்ன இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஒரு வெப் சீரிஸில் பார்த்துருப்போம். பட் பக்கத்து தெருவில் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான விஷயம் இருக்கும். அது வெள்ளைக்காரன் விளாக் பண்ணிட்டு போவான். ஆனால் நம்ம ஊரில் இருக்கும், நம்ம போய் பார்க்காம இருப்போம். ஸோ தயவு செஞ்சு கோ see that place, ஓகேவா? வாழ்க்கையில் கடைசியில் நம்ம ஏஜாக ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு திரும்பி பார்க்குறப்போ ஞாபகம் இருக்கும், நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். நம்ம போகிறப்போ நிறைய பேர்கிட்ட எப்படி பேசணும், நிறைய பேர்கிட்ட எப்படி பழகணும், மற்ற மொழி பேசுகிற நண்பர்கள் நம்மளுக்கு எத்தனை பேர் இருந்துட்டாங்க. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், உங்க லைஃப்ல எத்தனை பேர் மற்ற மொழி பேசுகிற நண்பர்கள் இருக்காங்க? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ் தான் நம்ம லைஃப்ல புதுசாக நம்ம கெயின் பண்ணுற ஜாய் இருக்குது. ஸோ கோ அவுட், ட்ராவல், மீட் நியூ பீப்புள். 13th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கே தெரியும் அன்ஹெல்த்தியான ஃபுட்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த அன்ஹெல்த்தியான ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்னு மட்டும் இல்லை, அன்ஹெல்த்தியான ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. அன்னைக்கு நைட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க, அடுத்த நாள் காலையில் நிம்மதியாக எழுந்திருப்பீங்க. 12வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் வாசிங்க. நிறைய பேர் இன்னைக்கு அண்டர் ரேட்டடாக சொல்கிற ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் இப்போலாம் யார் புக் வாசிக்கிறாங்க? மதன் கௌரி வீடியோ தான் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. மதன் கௌரி வீடியோவில் மதன் கௌரியும் சொல்கிறேன், புக் வாசிங்க. எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வரணும்னு நினச்சிங்கன்னா
ஒரு புக்கை முழுசாக வாசிங்க, அதுவே உங்களுக்கு போதும். ஐ வில் பர்சனலி சஜஸ்ட் பயோகிராஃபி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்டிகுலர் நபரோட வாழ்க்கை கதை எடுத்து வாசிங்க. அதை விட ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எனக்கு பர்சனலாக என் லைஃபையே மாற்றி போட்ட ஒரு புக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் பை வால்டர் ஐசாக்சன். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு புக்கு வாசிங்க, அது உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்தை ஹெல்ப் பண்ணிவிடும். 11th one, if you are in love, don't ruin it. இன்றைக்கி கமிட் ஆகிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் கமிட் ஆனதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட்டை காப்பாற்றுறது தான் இன்றைக்கி கஷ்டமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு யாராவது நியாயமாக இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. என்ன பண்ணாலும் இருப்பாங்கங்கிறதுக்காக என்னன்னாலும் பண்ணிங்கன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. இல்லை அன்னைக்கு நீங்கள் யாருமே நம்மளுக்கு சொல்லலையா நீங்கள் சொல்லக்கூடாது. நான் இப்போமே சொல்லிட்டேன். அடுத்து 10வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இருந்துட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் மாரலாக ஹெல்ப் பண்ண முடியும். சம்டைம்ஸ் நம்ம போய் உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு தேவைன்னு இருக்கிற ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்குன்னு அதுக்கப்புறம் 1000 முறை வந்து நிற்பாங்க.